ஹalleluya, குட் மார்னிங். ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருந்து பார்க்கிறீங்களோ அல்லது இன்னொரு நேரத்தில் பார்க்கிறீங்களோ, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் வாட் எவர் த டைம் மே பி, இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கிறது. தவறாமல் நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேளுங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீர். இன்னொரு முறை உம்முடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு, இன்றைக்கு ஜெபத்தின் விசேஷத்தை நாங்கள் அறியும்படிக்கு, சபையாக ஜெபிப்பதிலே, ஏகாந்த ஜெபத்திலே, உபவாச ஜெபத்தின் மூலமாய் ஆவிக்குரிய பலத்தையும் பெற்றுக்கொள்ளவும், அநேக கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜபம் என்ற உடனே சிலருக்கு கோபம் வந்தது போல இருக்கிறது. ஜபம் என்றாலே வெறுப்பாக இருக்கிறது சிலருக்கு. ஜபம் என்றால் போர் என்பாங்களாம் ஒரு சிலர். ஜபம் என்றால் தூக்கம் வருகிறது என்று சொல்லுவாங்களாம் சிலர். ஜப கூட்டத்துக்கு போகலாம் வாங்க என்றால் நீங்க போங்க என்று சொல்லுவாங்களாம். என்னங்க, நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உங்க இருதயம் தேவனோடு சரியா இல்லாவிட்டால் உங்களுக்கு ஜபம் என்றால் இஷ்டம் இருக்காது. நம்ம போன்ல பேசும்போது அந்த பக்கத்துல இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு வைங்க, ஹலோ என்னும் போது ஹலோன்ற சத்தம் கேட்கலன்னா நீங்க எவ்வளவு கத்தி சத்தம் விட்டாலும் கூட உங்களுக்கு பேச தோணுமா? போனு திரும்ப திரும்ப நீங்க செய்து எத்தனை முறைனாலும் கனெக்ட் ஆகவில்லை என்றால் பாருங்க, கோபம் வந்துவிடும், வெறுப்பாகிவிடும், போனே செய்ய மாட்டேன் என்பீங்க. அநேகர் அது போலவே தேவனிடத்திலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. ஆனா தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்காததுனாலே அவங்களுக்கு ஜெபம் என்றாலே வெறுத்து போய்விட்டது. உண்மையை சொல்லுங்க, நீங்க செய்கிற ஜெபங்கள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குதா? என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரும் ஊரும் டைப் பண்ணுங்க, என்ன சொல்லுகிறீங்க என்பதை டைப் பண்ணுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க உடனடியா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. பாருங்க, இன்றைக்கு ஏன் மனிதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஜபம் என்று சொன்னால் ஆசை இல்லாமல் இருக்கிறது? ஜபிக்க தோணலங்க என்று சொல்லுவதே அதற்கு காரணம் அந்த ஜபத்தில் இருக்கின்ற வல்லமையை, பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, உங்க ஜபத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஏன் தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறது இல்லை? இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்வாரி சபையில உபவாச கூட்டம் இருக்கிறது. நாங்க எத்தனையோ விஷயங்களை இந்த ஜபத்திலே வைத்து ஜபித்த போது மறுநாளே வித்தின் ஷார்ட் பீரியட் அந்த ஜபம் எல்லாவற்றுக்கும் பதில் வருவது நாங்க அறிந்து உணர்ந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஜபத்திலே பலப்படுகிறோம். ஆனா சிலர் அந்த ஜப கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. ஜப கூட்டம் என்று சொன்னா எழுந்து போயிடுவாங்க. ஏன் என்று அவங்களை நிற்க வைத்து கேட்டா மேபி சொல்லுவாங்க, என்ன இருக்குங்க, ஜெபிக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? நாங்க எவ்வளவோ ஜெபித்தோம், தேவன் எங்களுக்கு எதுவுமே செய்யல. நீங்க அப்படி சொல்லுகிறீங்களா? நான் எவ்வளவோ ஜெபிச்சங்க, அதனால என்ன லாபம்? தேவன் எனக்கு என்ன செய்தாரு என்று சொல்லுகிறவங்களா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க ஜெபம் செய்தீங்க, ஆனால் ஏன் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? ஒரு முறை பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு புத்தகம் 35ஆம் அதிகாரம் 12. அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. பெருமை நிறைந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதுங்க. பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள். பாருங்க, அந்த பரிசேயன் தேவாலயத்துக்குள் சென்று அவன் எவ்வளவு நீதிமானோ, அவன் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறானோ, அவன் எவ்வளவு உபவாச ஜெபம் செய்கிறானோ, அவன் எவ்வளவு பரிசுத்தன் என்று நினைத்து பெருமையோடு அகங்காரத்தோடு பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனோடு ஒப்பிட்டு கொண்டு தன்னை தான் உயர்த்தி கொண்டான். ஆகவே அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. நாம் கூட நாம ஜெபிக்கின்ற போது நம்முடைய இருதயத்துல தாழ்மை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், உடைந்த இருதயம் இல்லாமல் உங்க ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார்.
நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது மாத்திரம் தாழ்த்துவதில்ல, உங்க பிஹேவியர்லயே, உங்க வாழ்க்கையிலேயே அந்த தாழ்மை காணப்படணும். பெருமை உள்ளவர்களை தேவன் அருவருக்கிறார். இருதயத்தில் அகங்காரம் உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மேட்டிமையானவர்களை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். பெருமை உள்ளவர்களுடைய ஜெபம் பரலோகத்தில் அது கேட்கப்படாது. ஏனென்றால் நீங்க தேவனுக்கு அவ்வளவு தூரம் ஆயிட்டீங்க. பெருமையுள்ள வார்த்தைகளோடு ஜெபிப்பதினாலே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. 13ஆம் வசனம், நிச்சயமாய் தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார். இரண்டாவது பிரச்சனை என்னவென்று பார்த்தால், வீண் வார்த்தைகள். அர்த்தமே இல்லாத வார்த்தைகளோடு ஜெபிப்பாங்க ஒரு சிலர். பாசாங்கான ஜெபங்களை செய்வாங்க ஒரு சிலர். மேட்டிமையோடு ஜெபிப்பாங்க ஒரு சிலர். என்னமோ பெரிய பெரிய வார்த்தைகள், எப்படிப்பட்ட பொருத்தமே இல்லாத வார்த்தைகளால தேவனோடு பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. அந்த ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. அதனாலதான் உங்க ஜெபங்களுக்கு பதில் வருதில்லை. நீங்க ஒரு சடங்கு போல ஜெபிக்கிறீங்களோ என்னமோ, நீங்க சுயநீதியோடு ஜெபிக்கிறீங்களோ என்னமோ, நீங்க பெருமையோடு நான் எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறேன் பாருங்க என்பது போல காட்டுவதற்கு ஜெபிக்கிறீங்களோ என்னமோ, உங்க ஜெபங்கள்ல வீண் வார்த்தைகள் பயன்படுத்துறீங்களோ என்னமோ. ஜெபம் என்றால் நீங்க தேவனோடு பேசுவதற்கு. அதை விட்டுட்டு பாருங்க, ஒரு சிலர் மற்றவர்களுக்கு போதனை செய்து கொண்டு இருப்பாங்க. ஜெபத்திலே மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பாங்க. ஜெபத்திலே மற்றவர்களை அவங்களுக்கு அடிந்து கொள்வது போல, அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது போல அநேகர் ஜெபங்களை பார்த்தாது சரீர சம்பந்தமான ஜெபமா இருக்கிறது. வெறுமனே டப்பா அடிக்கிற ஜெபங்களை தேவன் விரும்ப மாட்டார். குற்றங்களை சுமத்தி ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் கேட்க மாட்டார். சுய பரிதாபத்தோடு செய்கிற ஜெபம் அவருக்கு அது கேட்கவே கேட்காது. அவைகளை கணக்கிலேயே வைக்க மாட்டார். ஒருவேளை உங்க ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்க பெருமையோடு இருக்கிறீங்களோ என்னமோ. உங்க வார்த்தைகள், நீங்க பயன்படுத்துகிற சொற்கள் அர்த்தமில்லாமல் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்த்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்த்தால், தேவனுக்கு அருவருப்பான, தேவனுக்கு இஷ்டமில்லாத சில குணங்கள் இருக்கிறது. அவைகளில் நாம் இருந்து கொண்டு அவைகளை விட்டு விடாமல் நம்ம ஜெபம் செய்ய நினைத்தா அந்த ஜெபம் அவருக்கு கேட்காது. அது நம்ம பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவை யாவன மேட்டிமையான கண், பொய் பேசும் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவை கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 16ஆம் வசனம் பாருங்க, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். வெறுக்கிறார், அது அருவருப்பு இல்லங்க. நீங்க உங்க கை நிறைய குஷ்டரோகம் வைத்துக் கொண்டு ஒரு நல்ல லட்டு கொண்டு போய், கேட்பெரிஸ் சாக்லேட் கொண்டு போய் நீங்க யாருக்காவது கொடுத்தால் எடுத்துக்கோ என்று சொன்னா மட்டும் அவங்க எடுத்துக்கொள்வாங்களா? எடுத்துக்கொள்ள மாட்டாங்கல்ல. உன் லட்டு நல்லாதான் இருக்கு, ஆனா உன் கை நல்லா இல்லையே. நீ செய்கிற ஜெபத்துல நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்பதற்கு இனிமையாக இருக்கு, கேட்பதற்கு நீ பெரிய விசுவாசி என்பது போல இருக்கிறது, ஆனால் உன் இருதயம் சரியில்லையே. ஆகவே தேவன் ஏற்க மாட்டார். மேட்டிமையோடு செய்கின்ற ஜெபம், பெருமையுள்ள இருதயம் உள்ளவர்கள் அவருக்கு அருவருப்பு. பொய் பேசுகின்ற நாவு, அந்த நாவினாலே பொய் சொல்லிக் கொண்டு அதே நாவினாலே திரும்ப ஜெபித்தால் அது எப்படி அது சரியான ஜெபமா இருக்க முடியும்? அது 2 நாவுகள். அது பாம்புக்கு 2 நாவுகள் இருக்குமா? ஒரே இடத்திலிருந்து இனிமையும் கசப்பும் ஒரே நாவிலிருந்து வர முடியாது இல்லையா? அதே நாவினாலே சபிக்கிறாய், அதே நாவினாலே தேவனுக்கு ஜெபிக்கிறாய், அவர் கேட்காது. அதனாலதான் தேவன் உன் ஜெபத்தை கேட்பதில்லை. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லாம நீ எவ்வளவு கம்பீரமாய் ஜெபித்தாலும் உன்னுடைய ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்படாது. குற்றமற்றவர்களின் ரத்தத்தை சிந்தும் கை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற கைகள். இது தேவன் நமக்கு கைகளை கொடுத்தது நன்மை செய்வதற்கு. ஒருவேளை கத்தியும் பட்டையும் எடுத்துக்கொண்டு நீங்க மற்றவங்களை கொலை செய்யாம இருந்திருக்கலாம், தீங்கு செய்யாம இருக்கலாம், ஆனா உங்க பெண்ணால நீங்க எழுதுகிற எழுத்துக்கள், உங்க பிங்கர்ஸால வாட்ஸ்அப்ல டைப் செய்கிற ஃபேக்,
வார்த்தைகள் எவ்வளவு பேர் சோர்ந்து போவதற்கு, எவ்வளவு பேருக்கு தீங்கு செய்வதாக இருக்கிறதோ அதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஜாக்கிரதை. நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களை குற்றம் பிடித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரே என் தவறுகளை மன்னிங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் அது எப்படி கேட்கப்படும்? நீங்கள் மற்றவர்கள் குற்றங்களை மன்னித்தால் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும். அநேகர் இருதயத்திலே மற்றவர்கள் மேலே கோபத்தை வைத்துக் கொண்டு ஜெபிப்பாங்க. அதனாலதான் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. சுய நீதியோடு ஜெபிக்கிறீங்க, அதனாலதான் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. துராலோசனையை பிணைக்கும் இருதயம். இருதயத்தில் உங்களுடைய யோசனைகள் எல்லாம் தவறான யோசனைகள், நெகட்டிவ் திங்கிங், மற்றவர்களை குறித்து பேடாக யோசிப்பது, செக்ஷுவல் தாட்ஸ், என்னங்க மோசமான எண்ணங்கள் அவைகள். மனது நிறைய உங்க யோசனைகள் உலக சம்பந்தப்பட்டவைகளாக இருந்தால், உங்க உதடுகளால நீங்க எவ்வளவு அழகா ஜெபித்தாலும் தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் தர மாட்டார். தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள், ஓடுகின்ற பாதங்கள், உதவாதவைகளுக்காக இன்றைக்கு ஓடுகிறாங்க ஜனங்கள். தீங்கு செய்கிற விஷயங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. தீமையான காரியங்களுக்காக இன்றைக்கு ஓடுகிறாங்க. பலனற்ற காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக ஓடாமல் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு பொறுமையோடு உனக்கு முன்பிருக்கும் ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. நீ உலகத்தை பின்பற்றி கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதம்னா இப்படிங்க ஆசீர்வாதம் வரும். அதனாலதான் உன் ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. இல்லாத அபத்தங்களை பேசுகிற பொய் சாட்சி. என்னங்க இன்றைக்கு எத்தனை பேர் கலப்படமாக பேசுகிறாங்க, கற்பனை செய்து பேசுகிறாங்க, தீமையை பேசுகிறாங்க. உன் கண்ணாலே பார்க்காததை, காதுகளால் கேட்காததை எதற்கு நீ பேசுகின்றாய்? யாரோ பேசினார்கள், யாரோ சொன்னார்கள் என்று எதற்கு மற்றவங்க இருதயத்தை காயப்படுத்துகிறாய்? மற்றவர்கள் வருந்தும்படியாக நடந்து கொள்கிறாய். நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து கொண்டு தேவனுடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் எப்படி உங்க ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படும்? கேட்கப்படாது. சகோதரருக்குள்ளே விரோதத்தை கொண்டு வருகிறவன், என்னங்க நண்பர்களை பிரிக்கிறவர்கள், சகோதரர் நடுவே கொளுத்தி விடுகிறவன், கணவன் மனைவிக்கு நடுவே சந்தேகங்களை கிரியேட் பண்ணுகிறவன், கணவன் மனைவியை ஒருவரை ஒருவர் வெறுக்கும்படியாய் இங்கிருந்து வார்த்தை அங்க, அங்கிருந்து வார்த்தை இங்க கோல் சொல்லும் போது, திரும்ப நீங்க தேவனிடத்தில் போய் ஜெபிக்கும் போது பெரிய நீதிமான் மாதிரி ஜெபிக்க நினைத்தால் உங்க ஜெபம் கேட்கப்படாது. அதனால தேவ சமூகத்திலிருந்து உனக்கு பதில் கிடைக்காது. ஆகவே நீ மொத்தத்துக்கே ஜெபம் செய்வதை விட்டு விட்டாய். தாவீது சொல்கிறார், தேவனே உடைந்து நறுங்கிய இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். தயவு செய்து இன்றிலிருந்து அந்த ஆயக்காரன் போல பாவியாகி எனக்கு இறங்கும் அப்பா. என்னுடைய பெருமையை மன்னியும், என்னுடைய மோசத்தை மன்னியும். என் அநியாயத்தை அறிக்கையிடுகிறேன். என் பாவத்திற்காய் நான் மனஸ்தாபப்படுகிறேன். என் இருதயத்தை சரி செய்து கொள்ளுகிறேன். என்னுடைய குரல் உம்முடைய சமூகத்தில் கேட்கும்படி ஜெபித்து உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு நோக்கி விண்ணப்பிக்கிறேன் என்று நீங்க ஜெபித்து பாருங்க. ஜெபத்துல எவ்வளவு பெரிய பதில்கள் கிடைக்குமோ, எவ்வளவு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்ளுவீங்களோ, எவ்வளவா பிசாசின் காரியங்களை வெளியரங்கமாக்கி விடுதலை பெறுவீர்களோ என்பதை நீங்க தனிப்பட்ட விதத்துல இதயத்தை முதலாவது தேவ சமூகத்துல சரி செய்து ஜெபித்தால் அற்புதமான விடுதலையை பார்க்க முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை உம்மோடு சரி செய்து கொள்வதற்கு உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு உம்மிடத்துல விண்ணப்பிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள் நன்மை ஒன்றுமில்லையே. நான் பாத்திரன் அல்ல அப்பா. நான் என்னவாயிருக்கிறேனோ அது வெறும் உம்முடைய கிருபையே என்பதை நாங்கள் உணர்வதற்கு எங்களுடைய வாயை திறக்கும் போது உம்முடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களாய், எங்கள் நிலைமையை அறிக்கையிட்டு சரி செய்து கொள்கிறவர்களாக, நீர் தருகிற பதில்களை பெற்று ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொண்டு என் தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939803234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை மிகுந்த பிரயாசத்தோடு தொடர்ந்து நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, அதே போல இன்னும் அநேகருக்கும் இந்த நிகழ்ச்சியை சென்றடைய வேண்டும் என்று ஜெபத்தோடு செய்கின்றோம். உங்களால இயன்ற மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.